Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான தமிழ் set 4 பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு பேசேஜ் கொடுத்திருந்தாங்க 5 மார்க் क्वेश्चन. இத பேஸ் பண்ணி 5 क्वेश्चनும் இருந்தது. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். முதல் கேள்வி, அக்கால மக்கள் எப்படி விளங்கினர் அப்படின்றதுக்கு உயர்ந்த பண்புன்றதா சரியான பதில். இங்க உங்களோட பேசேஜ்ல இங்க இருக்கு பாருங்க, உயர்ந்த அன்பு வாழ்க்கையில் விளங்கி இருந்தனர் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது क्वेश्चन, தமிழர்களிடம் எது மேலோங்கி இருந்தது அப்படின்ற கேள்விக்கு ஒற்றுமை எண்ணம் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். பேசேஜ்ல இங்க இருக்கு பாருங்க, ஒற்றுமை அவர்களே மேலோங்கி இருந்தது, இதான் கரெக்ட் ஆன்சர். தமிழ் மக்களின் தீர்மான கொள்கை எது அப்படின்ற क्वेश्चனுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளின்றதுதான் கரெக்டான ஆன்சர். இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாமே டைரக்ட் क्वेश्चन தான் இருக்கு. நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்பது டேஷ் செயலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதுக்கு நச்சினைன்றது கரெக்ட் ஆன்சர். தமிழர்கள் உணவு உட்கொள்ளும் முறை யாது அப்படின்றதுக்கு ஒன்றாக அமர்ந்து உண்ணுதல் அப்படின்ற பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. இங்க இருந்தது அந்த ஆன்சர். நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் வந்து நச்சினையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உட்கொள்வார்கள் அப்படின்றது கடைசி கொஸ்டினோட ஆன்சரும் அதே இங்கே மேலே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இந்த பேசேஜ்லேருந்து கீழே 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்போவுமே இந்த மாதிரி பேசேஜ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது முதல்ல கொஸ்டினை படிச்சுட்டு மேலே போய் ரீட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். முதல்ல, அறிவியல் அறிஞர்களோட கூற்று யாது? இன்று மாளிகையில் வாழ்ந்தவன் அன்று எங்கு வாழ்ந்தான்? நாடோடி மனிதனை நாகரிக மனிதனாக மாற்றியது எது? மனித மூளையின் மகத்தான சாதனை எது? மாணவர்களை எதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இங்கே கொஸ்டினில் பாருங்க, இதில் வந்து நாடோடி மனிதனை நாகரிக மனிதனாக மாற்றி அமைத்தது எது அப்படின்றது உங்களோட 3வது கொஸ்டினாக இருக்குது. ஆனால் அது உங்களோட முதல் லைனில் இருக்குது பாருங்க ஆன்சர். நாடோடி மனிதனை மனிதனாக மாற்றி அமைத்ததே அறிவியல் தான் அப்படின்றது தான் உங்களோட 3வது கொஸ்டினோட ஆன்சர். மலைக்குள் வாழ்ந்தவன் இன்று மாளிகையில் வாழ்கிறான் அப்படின்னு இருக்கு. அந்த கொஸ்டின் உங்களுக்கு இங்க இருக்கு. இன்று மாளிகையில் வாழ்ந்தவன் அன்று எங்கு வாழ்ந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 2வது கொஸ்டின் அது இங்க தான் இருக்கு. அன்னைக்கு வந்து அவன் மலைக்குள் வாழ்ந்தான், இன்று வந்து மாளிகையில வாழ்றான் அப்படின்றத அவங்க எழுதியிருக்கணும். இது உங்களோட 2வது கொஸ்டினோட ஆன்சர். அறிவியல் அறிஞர்களின் கூற்று எது அப்படின்ற கேள்விக்கு முதல் கேள்வியோட ஆன்சர், தேவையே கண்டுபிடிப்பின் தந்தை என்பது அறிஞர் கூற்று அப்படின்றது தான் உங்களோட முதல் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த மனித மூளையோட மகத்தான சாதனை எது அப்படின்றது கேள்விக்கு மனித மூளையின் மகத்தான சாதனை உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வந்து விட்டது அப்படின்றது தான் இதான் உங்களோட 4வது கொஸ்டினோட ஆன்சர். கடைசி கொஸ்டின், மாணவர்களை எதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும்? அறிவு நிறைந்த அறிவியலை ஆக்கத்திற்கு பயன்படுத்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் உங்களோட 5வது கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து கிராமர் பாருங்க, இனமொழி விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என உரைப்பது வந்து இனமொழி விடை, உங்களோட சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்து படற்கை பெயர்கள் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. தன்மை முன்னிலை படற்கையில் தன்மைனா ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைனா செகண்ட் பர்சன், படற்கைனா தேர்ட் பர்சன் சொல்லுவோம். அவன் அவள் அவங்க தான் வந்து படற்கை பெயர்கள், அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். வினையச்ச தொடர் உங்களோட பேஜ் நம்பர் 123 இருக்கு இந்த கான்செப்ட். சென்று வந்தான் அப்படின்றது தான் வந்து வினையச்ச தொடர், ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. பண்பு தொகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்சொல் அப்படின்றது வந்து பண்பு தொகை என பிரிக்கும் போது இனிமையான அப்படின்றது கிடைக்கிறதுனால. அடுத்த தொடர்மொழி எது அப்படின்ற கேள்விக்கு கடமையை செய் அப்படின்றது தான் தொடர்மொழி. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் 2க்கு மேலே இருந்தால் தான் அதை வந்து நம்ம தொடர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நிறைய சொற்கள் இருக்கு, இதுதான் தொடர்மொழி. அடுத்து வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இது எல்லாமே உங்களோட டைரக்ட் புக் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 18 இருக்கு. விகுதி பெறாமல் வினை பகுதியை தொழிற் பெயராதல் டேஷ் பெயராகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதநிலை தொழில் பெயர்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். உங்களோட ஆப்ஷன் ஏ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின், உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும் அப்படின்ற கேள்விக்கு உவமை தொகைன்றது கரெக்டானது. மறைஞ்சு வந்தா என்னன்னு கேட்டாதான் அது உண்மை தொகைன்னு சொல்லணும். இது ஜஸ்ட் ஓம உருபுன்னு கேட்டிருக்காங்க, ஓமை தொகை தான் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது டேஷ் எனப்படும்னு கேட்டிருக்காங்க. பெயரச்ச தொடர் எனப்படும்ன்றதுதான் சரியான பதில். உங்க புக் பேஜ்ல 63 இருக்கு. நெக்ஸ்ட், இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் ஆகும் அப்படின்ற கேள்விக்கு வலுவமைதின்றது தான் சரியான பதில்.
அடுத்து ஐந்திணைகள் எத்தனை வகைப்படும்ன்றதுக்கு 7 வகை தான் சரியான பதில். ஏன்னா குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அந்த 5 நம்ம வந்து யூஸ்வலா யூஸ் பண்றது. அதுல கைக்கிளை பெருங்கிளைன்னு 2 இருக்கு, மொத்தம் 7. புக்கு பேஜ் நம்பர் 144 இருக்கு பாருங்க. குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய 7 அகத்திணைகள் ஆகும். இவற்றில் முதல் 5 அன்பின் 5 இணைகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 7ன்றது தான் சரியான பதில். ஸோ இது 7ன்றது கரெக்டு. அடுத்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடுக அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்று. உங்களோட ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். செந்தியோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க. பண்பு தொகைன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏல இருக்கு. முகிழ்ந்த அப்படின்றது வந்து பெயரெச்சம், பி. அடுத்து நடந்து வந்தான்னு கேட்டிருக்காங்க. வினையச்ச தொடர் உங்களோட கரெக்டான ஆன்சர். வாழ்த்துவோம் அப்படின்றது வந்து தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன், உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.